ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல, வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே. இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னால் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. இந்த இடத்துல இப்போ இந்த படம் ஹேப்பனிங் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு மனிதர் இருக்காரு. அவர் சில வேலை காரணமாக ஆக முடியல. சாய் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் தான் ஜெகதீஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, விக்ராந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அதே போல தான் நான் இந்த இடத்துல இப்போ இங்கே பேசுறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர், என்னோட குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நான் சொன்ன கதையை உள்வாங்கி அட்லீஸ்ட் அந்த கதையில் வந்து ஹீரோ இருக்காங்களா, பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காம கதை நல்லா இருக்கு அதுக்காக நான் பண்ணுறேன், எதுவுமே யோசிக்கல, கதை நல்லா இருக்கு கதையை நம்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் விக்ராந்த் சார், அவர் என்னுடைய கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு படம் ஆரம்பித்தா, ஒரு வேலைன்னு ஆரம்பித்தா அது சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அது உறுதுணையாக இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசனை காலம் பார்த்துருக்கேன்.
ஆனால் நீங்கள் வடசனை வேலை பார்த்தீங்களா உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கதையை கேட்டாங்க. கதையை கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணுற கார்த்திக் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ள வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் சுதீப் சார், நான் விக்ராந்த் சார் கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. சுதீப் சார் வந்து ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ஸ்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. அதை வந்து யாராவது பெரிய ஆள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் விக்ராந்த் சார் கிட்ட. ஸோ விக்ராந்த் சார் உடனே வந்து சுதீப் சார் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுதீப் சார் கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு, கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்லணும்னா நிஜமாவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் வந்து இவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிண்டு ஒரு 2வது 3வது 4வது 5வது இடம்லாம் கதையெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒத்துக்கிட்டது வந்து விக்ராந்த் சார் என்ற ஒரு நல்ல மனிதருக்காக தான். ஸோ விக்ராந்த் சார் ஒரு தூய ஆன்மா, ரொம்ப நல்ல ஆன்மா, அந்த ஆன்மாக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ விக்ராந்த் சாருக்கும் என்னுடைய நன்றி. வேல்ராஜ் சார், ஸோ அவர் கூட நான் நிறைய படங்கள் நிறைய நாள் நிறைய வருஷம் பொருளாதாரத்துலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்டு அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம், அவரும் இந்த கதையை கேட்டு உங்களுக்காக இல்லை இந்த கதைக்காக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் ராஜா, அதாவது அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு போகிற எல்லா பெரிய ஆட்களும் எனக்கு காதில் வர்றதெல்லாம் அந்த செட்டு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது, அவரோட நிஜ மாதிரியே இருக்குது, செட்டு மாதிரியே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை தான் பேசுவார். ஆனால் அவர் வேலை தான் எல்லாமே சொல்லும். ஸோ அதனால் ராஜாவுக்கும் என்னுடைய நன்றி. மற்றபடி இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள், நான் ஒரு புது டைரக்டர், புது பையன், இன்னும் டைரக்டர் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறேன், என் வேலையை செய்ய போகிறேன். ஸோ பத்திரிகை மீடியா ஊடகங்கள் தொலைக்காட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் சார் எதுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க விஜயான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க தன் பையன் டைரக்ட் ஆகிடுவானான்னு. அது ஏதோ சில காரணங்களால் உங்கள் மூலமாக தான் நடக்கணும்னு நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு தொடர்ந்து வேலைகளை செய்கிறோம். ஸோ ஐஸ்வர்யா மேடம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, விக்ராந்த் சார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நானும் என்னுடைய முழு உழைப்பை போடுவதற்கு நன்றி.